நம்மள நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கின் வந்து சீக்கிரமாக சுருக்கமாகி வறண்டு தின்னாயிருது. ஸ்கின்னே வந்து எப்படி ஆயிடுதுன்னா ரொம்ப மெலிஞ்சு போயிடுது. அதாவது அந்த ஸ்கின்ல கொலாஜின் இல்லாமல் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப மெலிஞ்சு போய் அப்புறமா சுருங்க ஆரம்பிச்சிருது. நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் அது மெயின்டைனே ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த கொலாஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னா விட்டமின் சி தான் ரொம்ப முக்கியம். இந்த விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு, லெமனில் வந்து நம்மளோட ஸ்கின்னோட கொலாஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. அதில் இதை தவிர நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா பூசணி விதை சாப்பிட்லாம், ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து வரகு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்கின்ல. அதில் வந்து வரகுல வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால மில்லட்டில் அப்படின்னு பார்த்தா வரகுல வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது வந்து கொலாஜினை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. கீ எடுத்துக்கலாம். கீ வந்து நிறைய பேர் நினைப்பாங்க நான் கீ சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து உடம்பு போடும், வெயிட் போடுது அப்படின்றாங்க. கீ என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்கின்ல அந்த கொலாஜினோட ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து படித்து பார்த்தாலே தெரியும். நிறைய இதில் பாருங்கள், கீ வந்து நம்மளோட தோல் வந்து சுருக்கமாகாமல் இருக்கிறதுக்கு கீயோட பங்கு வந்து ரொம்ப நல்லது. வயதான தோற்றத்தை நம்ம வந்து தள்ளி போடணும்னு நினச்சிங்கன்னா பரங்கி விதை, ஆரஞ்சு ஜூஸு, அப்புறம் லெமன் ஜூஸு, அப்புறம் வரகு, இதை தவிர நீங்கள் கீயும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து உளுந்து கஞ்சி போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.